இல்ல, சம உரிமை கொடுக்கப்படும் என்று நிச்சயமாக நம்ப முடியாது. பொருளாதாரத்தில் மட்டும் மேம்பட்டால் போதாது. நிச்சயமாக சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அல்லது சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அல்லது நாட்டில் இந்த வீழ்ச்சியடைந்துள்ள சமூக கட்டமைப்புகளை சட்டமோ அல்லது அரசாங்கத்தின் திட்டங்களோ அல்லது பொருளாதார முயற்சிகளோ மாத்திரம் கையளிக்க மாட்டாது. அதற்கான உதவிகளை இந்த சமய தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று அதனை அவர் பௌத்த தலைவர்களை நோக்கி விடுத்திருப்பது ஆரோக்கியமான விடயம் என்னவென்றால், பௌத்தம் தான் ஏனைய சமயங்களை காவு கொள்வதாகவும் அல்லது ஏனைய சமயங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை கொடுக்காமல் வைத்திருப்பதாகவும் இருக்கின்ற ஒரு மதமாக இலங்கையில் இருக்கின்றது என்றால், இப்பொழுது குறிப்பாக தையேட்டு விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதில் சம்பந்தப்பட்ட காணிகளை வாங்கி அதன் மூலம் வெற்றியடைவதற்கான முயற்சியை அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாவது அந்த காணிகளை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் வெற்றியடைவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே பௌத்தம் தான் முன்னிலைப்படுத்தப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்றால், அவர்கள் பௌத்தத்தை மற்றும் பௌத்தத்திற்கான சான்றாக தொல்லியல் துறையை தாங்களே கையகப்படுத்தி வைத்திருப்பதால் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஏனைய சமயங்களின் பரம்புதல் மாத்திரம் மறைக்கப்படாது, அவற்றின் அதாவது வரலாறுகள் கூட மறைக்கப்படும் என்பது சின்னம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், கரகுட உயங்குட மைத்ரிமூர்த்தி தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரசு விழா திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. அது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. வணக்கம். மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கரகுட உயங்குட மைத்ரிமூர்த்தி தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் அரசு விழா நடைபெற்றிருக்கிறது. கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அங்கே உரையாற்றும் போது குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி, புத்த பெருமான் உட்பட அனைத்து மத குருமார்களுக்கும் உபதேசித்து மீட்சியின் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் என்னவென்றால், புத்த பெருமான் உட்பட அனைத்து மத குருமார்களும் உபதேசித்த மீட்சியின் சாராம்சம் குறித்து வலுவான கருத்தாடல் நாட்டிற்கு உடனடியாக தேவை அப்படி சொல்லியிருக்கின்றார். அவர் அப்படி குறிப்பிட்டது எவ்வாறு சாத்தியமாகுமா, எப்படி நினைக்கின்றீர்கள்? அதாவது இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதும் இலங்கையிலே பௌத்த மதம் என்பது ஏனைய நாடுகளை விட பிரபல்யமாகவும் அதீதமாகவும் பேணப்படுகின்றது என்பதும் இரண்டாம் அதாவது விமர்சனத்துக்குரிய விடயமாக இல்லாமல் சாதாரணமாக நடைமுறை வழக்கின்படியே அறியக்கூடிய விஷயமாகவும், அதைவிட அவர்கள் பௌத்த சாசனத்திற்கான ஒரு அமைச்சை வைத்திருப்பதோடு அங்கே அவர்கள் தீவிரவாத பௌத்தத்தை கடைபிடிக்கின்ற 4 பௌத்த மத பீடங்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த 4 மத பீடங்களுக்கும் அவர்கள் உயர் வரவேற்பு கொடுப்பதும் அவர்களிடம் ஆசையுடன் தான் இந்த விவகாரத்தை செய்வதாகவும் அவர்களுடைய நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் இவ்வாறு ஒரு பௌத்த பிக்குக்கான அதிக கௌரவம் என்பது அல்லது அவர் பௌத்த சாசன அல்லது பௌத்த மதத்தின் கீழான அவர்களுடைய சேவை அடிப்படையில், மூப்பு அடிப்படையில், அவர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த பதவி விழாவின் பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு புரிம்பான விடயமாக பார்க்கலாம். எவ்வாறு என்றால், முன்னைய ஜனாதிபதிகளுக்கு இல்லாத ஒரு துணிவு அல்லது எவ்வாறு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இவருக்கு இருந்திருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அதன் காரணமாக நடவடிக்கைகள் ஏதும் ஏற்படுமா அல்லது மாற்றங்கள் ஏற்படுமா என்பது எல்லாம் நாங்கள் உடனடியாக சொல்ல முடியாது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு கருத்தை அவ்வாறு ஒரு பல ஆயிரக்கணக்கான உயர்ந்த துறவிகளுக்கு முன்னால் ஒரு பண்டார் நாயக்க சர்வதேச மண்டபத்தில் அது ராஜதந்திரிகள் மற்றும் அமைச்சர்கள், முன்னாள் பிரதமர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் என அனைவரும் கலந்திருந்த இடத்தில் வைத்து அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிப்பது என்பது வரவேற்கத்தக்கதாகவும் அதேவேளை உண்மை ஒன்றை தெரிவிப்பதாகவும் இருக்கின்றது. அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த சமயங்கள்
இலங்கையின் அரசியல் விவகாரத்தில், பொருளாதார விவகாரத்தில் நிச்சயமாக ஆழ்ந்த பங்கை வகிக்கின்றன என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பொருளாதாரத்தில் மட்டும் மேம்பட்டால் போதாது, நிச்சயமாக சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அல்லது சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அல்லது நாட்டில் இந்த வீழ்ச்சியடைந்துள்ள சமூக கட்டமைப்புகளை மீண்டும் செயற்பட வைப்பதற்கு சட்டமோ அல்லது அரசாங்கத்தின் திட்டங்களோ அல்லது பொருளாதார முயற்சிகளோ மாத்திரம் கையளிக்க மாட்டாது. அதற்கான உதவிகளை இந்த சமய தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று அதனை அவர் பௌத்த தலைவர்களை நோக்கி விடுத்திருப்பது ஆரோக்கியமான விடயம் என்னவென்றால், பௌத்தம் தான் ஏனைய சமயங்களை காவு கொள்வதாகவும் அல்லது ஏனைய சமயங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்களை கொடுக்காமல் வைத்திருப்பதாகவும் இருக்கின்ற ஒரு மதமாக இலங்கையில் இருக்கின்றது என்றால், அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதும் அவர்களுடைய தோற்றுவாய் அல்லது அவர்களுக்கான தொடர் பின்னணி என்பது வேறு நாடுகளுக்கு இல்லாமல் இலங்கையிலேயே தனித்து இருப்பதும் தான் இன்னொரு காரணம் என்றால், அவர்கள் அதை வைத்துத்தான் இந்த பயத்தின் அடிப்படையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது. எனவே ஒரு புரட்சிகரமான கருத்தாக இதனை பார்க்கலாமே துணிந்து கூறியிருக்கின்றார் என்பது. ஆனால் நடைமுறை சாத்தியங்கள் என்பன இனி கற்பிதங்கள் மூலமும் அதே நேரம் கலந்துரையாடல்கள் மூலமும் இவர்களுடன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக சொல்லலாம். அப்படி என்றால் பௌத்த மதத்திற்கு நிகராக இனிய மதத்திற்குமான அந்த சம உரிமை கொடுக்கப்படும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்களா? இல்லை, சம உரிமை கொடுக்கப்படும் என்று நிச்சயமாக நம்ப முடியாது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், இந்த தொல்லியல் ஆராய்ச்சி என்கின்ற முறைகளிலே எவ்வாறு தமிழ் ஆலயங்கள், அதே மாதிரி இந்த இஸ்லாமிய சில இடங்களில் இஸ்லாமிய பிரதேசங்களில் கூட இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுகின்றன. அது அவர்களுடைய பிரதேசங்களில் பௌத்த இருப்பு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கான செயற்பாடுகள் ஈடுபடுகின்றார்கள். இது அவர்கள் இல்லாத இடங்களிலும் இவ்வாறான ஒரு கூடிய அந்த நிலைமைகளை ஏற்படுத்தி அவற்றை சுற்றுலா தலங்களாக சிங்கள மக்களை அல்லது பௌத்த மக்களை வர வைப்பதற்கான தேவைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். இப்பொழுது குறிப்பாக தையேட்டு விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதில் சம்பந்தப்பட்ட காணிகளை வாங்கி அதன் மூலம் வெற்றியடைவதற்கான முயற்சியை அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாவது அந்த காணிகளை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் வெற்றியடைவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்றால், நீதிமன்ற அனுமதிக்கு மேலாக அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயற்பட்டதான நிலைமையும் தாங்களாக சுயம்பாக செயற்பட்ட நிலைமையும் காணப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அவர்கள் தெரிவிக்க வருகின்ற செய்தியாதனில் ஏனைய பிரதேசங்களிலும் இந்த பௌத்தர்கள் சென்று வருவதற்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தினார். குறிப்பாக இந்த தையட்டி விஹாரை என்பதன் அந்த அடி நாதமாக இருப்பது அந்த பழைய காலங்களில் ஆயுர்வேத வைத்தியம் பற்றிய அறிவை பெறுவதற்காக அங்கே உள்ள ஒரு ஆயுர்வேத வைத்தியரிடம் பௌத்த பிக்குகள் சென்றிருந்து அவற்றை கற்றிருந்த பொழுது அவர்கள் தாங்கள் வணங்குவதற்காக ஒரு சிறிய இடத்தை அமைத்திருந்தது. அது புரள்வு பெற்று வரலாறுகள் திரிக்கப்பட்டு பிறகு இவ்வாறாக இடம்பெற்று வருகின்றது. அது போன்று பல இடங்களிலும் இடம்பெறுகின்றது. எனவே இவர்கள் சம உரிமை கொடுப்பது என்பது எவ்வாறு என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய விடயமாக மாறும். என்று சொன்னால், இதே மாதிரியான ஆலய அமைப்புகளை இப்பொழுது சிங்கள பகுதிகளில் எடுத்தீர்களானால், சிங்களத்தின் தெற்கு மாகாணத்தில் எல்லாம் 94% சிங்களவர்கள், அதாவது பௌத்தர்கள் இருக்கின்ற பிரதேசங்களாக இருக்கின்றன. காலி, மாத்தளை, அம்பாந்துட்டை போன்ற பிரதேசங்கள். அந்த பிரதேசங்கள் எல்லாம் இந்த ஆலயங்கள் அமைக்கக்கூடிய சாத்தியங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுமா என்றால் இல்லை. அவ்வாறாக அமைக்கும் ஒரு சாத்தியம் ஏற்படுமாக இருந்தால் மத நல்லிணக்கம் அல்லது மத பிரல்யம் என்பது ஏற்படும் என்று சொன்னால், இந்துக்கள் கூட தாங்கள் சுற்றுலாக்களுக்காக சென்று வரக்கூடியதாக எவ்வாறு கதிர்காமம் இருக்கின்றதோ அது போன்று மற்ற இடங்களிலும் இவ்வாறு இந்து ஆலயங்கள் அமைக்கப்பட்டால் அவர்கள் கூட சென்று வருவார்கள். ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்குமா என்றால் இல்லை. எனவே பௌத்தம் தான் முன்னிலைப்படுத்தப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்றால், அவர்கள் பௌத்தத்தை மற்றும் பௌத்தத்திற்கான சான்றாக தொல்லியல் துறையையும் தாங்களே கையகப்படுத்தி வைத்திருப்பார்கள் அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஏனைய சமயங்களின் பரம்புதல் மாத்திரம் மறைக்கப்படாது, அவற்றின் அதாவது வரலாறுகள் கூட மறைக்கப்படும் என்பது திண்ணம்.
நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக தெற்கின் பிள்ளைகளைப் போல வடகிழக்கின் பிள்ளைகளும் தரமான, சமத்துவமான, சிறப்பான கல்வியை பெறுவதை இந்த ஆண்டில் உறுதிப்படுத்தணும் அப்படி சொல்லி துரை ராஜா ரவிகரன் கூறியிருக்கின்றார். அது எவ்வாறு சாத்தியமாகும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? வேறு விடயங்களை சாதாரணமாக யதார்த்தமாக கதைக்கின்ற நிகழ்வுகளில் இவர் துராஜா ரவிகரன் அவர்கள் கூட ஒரு குறிப்பிடக்கூடிய ஒருவராக அண்மைய காலங்களில் தெரிவுபட்டிருக்கின்றார். அல்லது அவர் எடுக்கின்ற விடயங்கள் என்பன மக்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு அடிநாதமாக எவ்வாறு இந்த விடுதலை போராட்டத்திற்கான அடிநாதமாக எது இருந்ததென்றால் அது தரப்படுத்தல் என்கிற நிலைமையை ஏற்படுத்தப்பட்டு வடக்கில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெறுவதால் அவர்கள் பல்கலைக்கழக புகைக்கு ஒரு 80 அல்லது 85 வீதங்களை புள்ளிகளாக எடுக்க வேண்டிய இடத்தில் சிங்கள பகுதிகளில் இருந்து 40-42 புள்ளிகள் எடுத்தவர்கள் கூட வந்தார்கள் என்றால் அவர்களுடைய அந்த இலக்கிய அல்லது மற்றும் அறிவு என்பது தமிழ் மாணவர்கள் ஒத்ததாக இல்லை. இப்பொழுது உள்ள நிலைமைகளில் சிங்கள பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் என்பன மிகவும் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியடைந்து அவை வடக்கு பாடசாலைகளுடன் ஒப்பிடுகை ரீதியில் கூட ஒத்துவராத நிலையில் இருக்கின்றது. அதற்கான காரணம் போர் என்று சாதாரணமாக சொல்லி கடந்தாலும் அதனை விட நிதி ஒதுக்கீடுகள் போன்றவை எல்லாம் அதற்குரிய காரணங்களாக இருக்கின்றன. எனவே அதீதமாக வடக்கு கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை என்பது தற்பொழுது அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதன் மூலம்தான் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். இப்பொழுது பார்த்தீர்களானால் தென் பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் போன்று வடபகுதி பாடசாலைகளையும் தரம் உயர்த்துவதற்காக இந்த கட்டுமான மற்றும் குடிநீர் விநியோகம் மற்றும் கல்வித்தர மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் அவர்களுக்குரிய விஞ்ஞான கூடங்கள் போன்ற பல விடயங்களையும் உடனடியாக அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அதனை இவ்வாறு ஒரு கருத்தியல் மூலம் அவர் கொண்டு வந்தது என்பது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. சுதர்ஷினி, நன்றி. சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக இருந்தது. நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.